பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாட்கள் இந்த நீடித்த இந்த போராட்டமானது பல்வேறு கட்ட போராட்டங்களாக நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் இன்று தலைமைச் செயலகம் நோக்கி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து பேரணியாக செல்ல முயன்றார்கள். இதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர், ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் இந்த போராட்டத்தை தடுப்பதற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையினர் கட்டுப்பாட்டையும் மீறி போராட்டத்தில் இன்று தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டார்கள். கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்கள்ல நிகழ்ந்தது. குறிப்பாக சாலை மறியல் போராட்டம் ஒரு பகுதியில் நடைபெற்றது. ஒரு பகுதியில் அவர்கள் சாலைகளில் படுத்து உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதே போல சில இடங்கள்ல காவல்துறை வாகனத்தை மறித்து அதன் அடியில் தங்களுடைய உயிரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்ற தூய்மை பணியாளருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து காவல்துறை வாகனத்திற்கு அடியில் அந்த வாகனத்துடைய பம்பரை பிடித்தவாறு அவர்கள் வெளியே செல்ல முடியும் வாகனத்தை தடுத்து நிறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாகவே இந்த போராட்டம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய NSC போஸ் சாலையில இந்த போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் இது போன்ற ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம், பிராட்வே பேருந்து நிலையம் முன்பாக, சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையம் முன்பாக பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே பிரிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவியது. தற்போது ஆயிரக்கணக்கான போலீசார் இருந்தும் இதை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறினார்கள். இதையடுத்து காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மீது அராஜக போக்குடன் பல்வேறு இடங்கள்ல நம்ம நேரடியா பார்க்க முடிந்தது. அவர்களுடைய பெண் தூய்மை பணியாளர்கள் என்று பார்க்காமல், வயதானவர்கள் என்று பார்க்காமல் அவர்களுடைய சேலைகளை தவறா நடந்து கொள்வது, சேலைகளை இழுப்பது, அதே போல அவர்கள் வளையல்கள், அலிகலங்களை எல்லாம் உடைத்து எறியக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம அங்க இதெல்லாம் பார்த்தோம். அதே போல பல்வேறு தூய்மை பணியாளர்கள்ட்ட கைது பண்ணக்கூடிய பணியாளர்கள்ட்ட அத்துமீறக்கூடிய நிகழ்வுகள் அதிகமா நடந்தது. சீருடை அணியாத காவல்துறையினர் உள்ளே போய் பெண் தூய்மை பணியாளர்களை அராஜகமாக அந்த கைது செய்து உள்ளே ஏற்றக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்தது. இதையெல்லாம் அடுத்து இந்த நேரத்துல அவர்கள் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சமுதாய நலக்கூடங்கள்ல தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தூய்மை பணியாளர்களும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இங்க இருக்கக்கூடிய தனியார் மையம் என்ற பேர்ல பல்வேறு ஊழல்கள் நடக்கிறது, தங்களை ஊதிய குறைப்பு, அதே போல பணி நிரந்தரம் இல்லாமல் பண்ணுவது, அதே போல பணிகள் குறைக்க ஆட்களை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இதன் மூலமாக நடைபெறுவதாக அவர்கள் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள். அதிகாரிகள் தவறிழைக்கிறார்கள். இதை முதல்வர் தெரியாத வகையில இந்த பிரச்சனைகள் நடைபெற்று இருக்கிறது என்பதை பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தார்கள். எனவே இதுல முதலமைச்சர் கவனத்துல எடுத்து இந்த போராட்டத்துல உரிய தீர்வை கொடுக்க வேண்டும், நிரந்தர தூய்மை பணியாளர் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை தான் அவருடைய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பல்வேறு தூய்மை பணியாளர்களும் தங்களுடைய அன்றாட செலவுக்கு கூட மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிறது என்பதையும், வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் செல்வதனால் பல்வேறு பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்துல வெறும் 1500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் மட்டுமே சென்னை மாநகராட்சி பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை பணி நிரந்தரப்படுத்துவது என்பது மிகப்பெரிய வேலையாக இருக்காது என்பதையும் தூய்மை பணியாளர்கள் ஒரு கோரிக்கையாக முதல்வருக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த 150 நாளை கடந்து இந்த போராட்டத்திலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இதையும் தாண்டி இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல அடுத்த கட்ட போராட்டங்கள் நிகழ்த்தவும் பல்வேறு யோசனைகளை அந்த சங்கங்கள், உழைப்போர் உரிமை இயக்கமானது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. மதுரை
மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call